முதல் 4 மாசத்துல என்ன நடக்கும்னா, அதோட புது இலை வரும் இல்லைங்களா? சாஃப்ட்டா இருக்குமா? அந்த இலையோட பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நரம்பு நரம்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பப்பாளியில. இந்த பள்ளத்துக்குள்ள போயி பூச்சிகள் வந்து உட்காந்துக்கும். இங்க உட்காந்து அத கடிக்கும். இந்த நரம்ப கடிக்கிறது. இந்த நரம்ப கடிச்சதுன்னா, இதில இருக்க சத்த எடுத்து எடுத்து அங்கேயே குட்டி போட்டு, அங்கேயே முட்டை போட்டு இருந்து இருந்து சத்த எடுக்கிறப்ப, இந்த இலை இப்படி கசங்கி இப்படி போயிடும். இதிலிருந்து பறந்து போய் அடுத்த செடிக்கு போச்சுன்னா, இதிலிருந்து இருக்க ஒரு வைரஸ் நோய் வந்து அடுத்ததுக்கு போயிடும். அடுத்தவங்க இடத்துலேருந்து களைச்செடிகள்லேருந்து நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பூச்சிகளால் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மாதம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்ணுக்கு தெரியாத வேர் நல்லா இருக்கணும்னு ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் கொடுத்துக்கணும். அடுத்து 2வது, அந்த பயிர் நிமிர்ந்து நிற்கணும். அது ஒரு சாஃப்டான பயிர், உங்களுக்கே தெரியுங்களா? பிடிச்சி தள்ளினா கீழே விழுந்துடும். அப்போ அது நிமிர்ந்து நிற்கணும்னா சாம்பல் சத்து வேணும். பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கணும். நிறைய இலை வரணும். எப்போ எண்ணினீங்கனாலும் 25 இலை இருக்கணும். வரணும்னா பாஸ்வோ பாக்டீரியா அது 1 லிட்டரு. இலை பச்சையாக இருக்கணும். மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா கலந்துக்கங்க. மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுங்க. ஊற்றி விட்டுருங்க, அது வேலை பார்க்கட்டும். தெளிங்க, பூச்சி விரட்டி திரவத்தை தெளிங்க. இலைகள் நல்லா வளர்கிறதுக்கான திரவங்களை தெளிங்க. ஈயம் கரைசல் 1 பாட்டில் வாங்குங்க. 100 லிட்டராக பண்ணி வைங்க. டேங்கில் ஊற்றி ஊற்றி அடிங்க. 30 ரூபா வேஸ்ட் OWDC அது வாங்கி அதை 200 லிட்டர் போடுங்க. அதை தெளிங்க. செடிகள் நல்லா வரும்.